அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். ஆசிய கண்ட்ரிலேயே ரொம்ப உயரமான முருகன் சிலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய வாழப்பாடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல தாங்க மிக உயரமான முருகனுடைய சிலை இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கக்கூடிய அந்த முருகன் ஸ்டாச்சு தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான உயரம் இருக்கதா இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 140 அடி இருந்துச்சு. ஆனா சேலத்துல கட்டி இருக்கக்கூடிய இந்த முருகனுடைய சிலை 146 அடிங்க. ஏசியாவிலேயே ரொம்ப டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் முருகன் இங்கதான் இருக்காரு. நிறைய பக்தர்கள் இங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. சோ அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் செங்கல், பலாயிரக்கணக்கான பேக்ஸ் ஆஃப் சிமெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25,000 பேர் சேர்ந்து கட்டின ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு இங்க இருக்குதுங்க. முருகன் கையில வச்சிருக்க வேல் மட்டுமே கிட்டத்தட்ட 80 அடிக்கு இருக்குங்க. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ அந்த ஸ்டாச்சுவை தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே கூட பெல் பண்ண அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்க உடனுக்குடன் சேரும். வாங்க போலாம். தி ஏசியாஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் முருகன். ரோட்ல இருந்து பார்க்கும்போது சிலையோட உருவம் கொஞ்சம் சிறுசுமாய் தான் தெரிஞ்சு, ஆனால் பக்கத்தில் வர வர அதனுடைய பிரம்மாண்டம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பிரமிக்க வைக்குதுங்க. நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா உங்களோட பைக்ஸ் எல்லாமே பார்க் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காரில் வந்தீங்கன்னாலும் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. உள்ள வந்தாச்சு காய்ஸ். ரொம்ப பெருசுங்க. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் அதனுடைய பிரமிப்பு தெரியுது. ரொம்ப பெருசுங்க. அது மட்டும் இல்லை காய்ஸ், கண்டிப்பாக வெயிலில் வந்துடாதீங்க. கீழே தர சும்மா தீயாக இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிலில் மட்டும் வந்துடாதீங்க. கொஞ்சம் வெயில் தாழ வாங்க, ஈவினிங் வாங்க, இல்லாட்டி பகலில் வாங்க, மார்னிங் ஏர்லி மார்னிங் வாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலை பாருங்கள். ஸோ இதுதான் காய்ஸ் ஸ்ரீ முத்துமலை முருகன் திருக்கோவில். 146 அடிங்க. 146 அடி உயரமுள்ள முருகன் கோவில். ஏசியாவிலேயே ரொம்ப பெரிய முருகன் ஸ்டாச்சு இது தாங்க. அந்த கையில் இருக்க வேல் பார்த்தீங்களா, அந்த வேல் பார்த்தீங்களா, அந்த வேல் ரொம்ப நீளமாக இருக்குது பாருங்க. ரொம்ப நீளமான ஒரு வேலுங்க. பார்த்தலாம் வாங்க, மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. சங்கர விநாயகர் இங்கே அந்த கோயில் இருக்குது. ஸோ முன்னாடி போய் விநாயகரை நம்ம கும்பிட்டு போய்க்கலாம். கோவிலுக்கு செல்லும் வழி மேலே போட்டிருக்காங்க. கீழே எல்லாரோட காலும் சுடுது, எல்லாரும் ஓடுறாங்க. மேலே வரை இருக்குதுங்க. அங்கே ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கு. உள்ளே எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் உள்ளே போய் கும்பிட்டு வரேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய முருகனை கும்பிட்டு வந்தாச்சுங்க. உள்ளே தான் ஒரு சின்ன சிலை வச்சுருக்காங்க, நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பிரசாதம் தான் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கேருந்து பார்த்தா வியூ எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. மேலே நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு வேறு இருக்காங்க. சிறப்பில் வாங்க பொங்கல் பிரசாதம் வாங்குவோம். பொங்கல் கொடுங்க. ஆமாம் ஆமாண்ணா கொடுங்க. சரி
ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா பொங்கல் வாங்கியாச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பிரசாதம் எல்லாமே விற்பனை பண்ணுறாங்க. 20 ரூபா இந்த பொங்கல். அதேமாதிரி புளியோதரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி இதெல்லாம் விற்கிறாங்க. ஓகே தான், நிறைய பேர் பசியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கம்மியான பணத்தில் கொடுக்குறாங்க, நல்லதாங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் முருகன் கோவில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே போய் பார்க்க போகிறோம். இப்போ எங்கேருந்து பார்த்தாலும் இந்த சிலையை பார்க்கலாங்க. வெளியில் ரோட்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் இந்த சிலையை பார்க்கலாம். உள்ளே இருந்து நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலுமே இந்த சிலை தெரியுங்க. ரொம்ப உயரமான சிலைங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே. பட் ரொம்ப வெயிலில் வந்துட்டேங்க. காலெல்லாம் பயங்கரமாக சுடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கும். சரி, நீங்கள் வர்றதா இருந்தால் வந்து வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு சின்ன மலை இருக்குது. அந்த மலையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நான் போக போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எந்த பக்கம் நின்று பார்த்தாலுமே இது ரொம்ப நல்லா பிரமிப்பாக இருக்குதுங்க. ஸோ இதுதான் கைஸ், இந்த மலை மேலே தான் ஏறி போகணும். நிறைய பேர் அங்கேருந்து ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ரோடெல்லாம் வெறும் கல்லாக கிடக்குதுங்க. வெயில் தாங்க பயங்கரமாக இருக்கு. கால் பொத்து போகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வெயில் நடக்கிறது. காய்ஸ், இங்கே நின்று தான் முருகன் இந்த சேலம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமான வியூங்க. காய்ஸ், ஒரு வழியாக மேலே இருக்க முருகனையும் வந்து பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த உயரத்தில் இருந்து தான் எல்லோரையும் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமான ஜேர்னிங்க. வெயில் அதிகம். நீங்கள் வரதாக இருந்தால் கண்டிப்பாக ஈவினிங்கு இல்லாட்டி காலையில் ஏர்லி மார்னிங்காக கிளம்பிடுங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்டாச்சுவை நீங்கள் பார்த்து நல்லா பிரமிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான பலவிதமான வீடியோக்கள் எல்லாத்தையுமே என்னோட சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் மனோ விக்ரம். டாடா, பாய்.